உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைபயணத்தின் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் பலாப்பட்டு பகுதியில் உள்ள முந்திரி தோப்பில் அன்புமணி ராமதாஸ் முந்திரி, பலா, மா விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்து உரையாற்றி வருகிறார். வேளாண் துறை அமைச்சர் இருக்க ஒரு வேளாண் துறை அமைச்சர் எவ்வளவு செய்யலாம் மக்களுக்கு. அவருடைய மண்ணு, அவருடைய மாவட்டம், அவர் ஓட்டு போட்ட மக்கள். அதாவது முக்கணிகள்ல ஒரு கனி பலா இங்கதான் அதிகமா இருக்கு. ஆனா அதுக்கும் ஒண்ணு இல்லை. இப்ப எவ்வளவு கோரிக்கைகள்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப அவ்வளவு வயிறு எரியுது எனக்கு. இதெல்லாம் சாதாரண ஒரு கோரிக்கை. இப்ப முந்திரியில இருந்து, முந்திரி பழத்துல இருந்து தம்பி ஜூஸ் பதப்படுத்துறது, மதிப்பு கூட்டுறது, வேல்யூ அடிஷன், இதுதான் வேணும் நமக்கு. நமக்கு என்ன நம்ம என்ன தெரிஞ்சது? ஏதோ விவசாயம் பண்ணோமா, நிலத்துல போனோமா, ஏதோ பண்ணோமா, நமக்கு தெரிஞ்சது அதான் பண்ணி கிண்டி எடுத்து வந்து விடுதல கொடுத்துட்டு போனோம், அவ்வளவுதான். வித்துட்டு போயிடணும். அதை என்ன செய்யணும், பதப்படுத்துறதுலாம் இல்ல. அதுக்கு பயிற்சி கொடுக்கணும். இப்ப பலா எடுத்துக்கங்க, கேரளாவில் எடுத்துக்கங்க. கேரளாவில் அங்க ஆராய்ச்சி பண்ணி பலாவில் அந்த பலா வேற உயரமான மரம் வரும், சுறுசுறுதான் இருக்கும், அந்த இதுலதான் அதிகமா இருக்கும். நம்ம மாதிரி சுவையா இருக்காது. ஆனா அங்க 200 வகையான பொருட்கள் கேரளாவில் பலாவில் இருந்து செஞ்சிருக்கிறாங்க. 200 வகையான பொருட்கள். இங்க நம்ம 2 கூட செய்யறது கிடையாது. அங்க அதுக்கு அரசாங்கம் அங்க ஊக்குவிச்சு அவங்களுக்கு பல சொசைட்டி கொடுத்து, லோனை கொடுத்து, பதப்படுத்துகின்ற அங்க மையங்கள்லாம் உருவாக்கி, குளிர் பதின கிடங்குகள், கோல்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் கொடுத்து, அதுல அங்க பள்ளிக்கூடத்துல அந்த பலாவை பதப்படுத்தி அங்க உணவா கூட கொடுக்கறாங்க. பவுடரா மட்டும் இல்ல, சத்து உணவா கொடுக்கறாங்க. அதுல என்னன்னா பலா பிஞ்சி அந்த பலா கொட்டையில அதுல வந்து பதப்படுத்தி மதிப்பு கூட்டினா சக்கரை வியாதி குறையுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பலா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆனா அதுல எவ்வளவு தன்மைகள் இருக்கு அதுல. ஆனா அதுக்கு இவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா? அதை பத்தி என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அதான கவலையா இருக்கு, வேதனையா இருக்கு. இவ்வளவு லட்சம் பேர் இந்த பலாவை நம்பி, கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டத்தில் 5 லட்சம் பேர் இந்த முந்திரியை நம்பி இருக்கிறாங்க. முந்திரி விவசாயிகள், முந்திரி இந்த கொட்டை உரிக்கிறது, வரது போது உடைக்கிறது எல்லாம் இருக்கு. சொன்னாங்களே முந்திரியில அங்க பல பலன்னு இருக்குது, பெருசா இருக்கும், பல பலன்னு இருக்கும், உள்ள ஒண்ணுமே கிடையாது, சத்து கிடையாது. ஆனா இங்க கொஞ்சம் கலர் மாற இருக்கும், ஆனா சத்து அவ்வளவு சத்து இருக்குது அதுல, ருசியும் இருக்கும் அதுல. இதோட நன்மைகள் தெரியாது. முந்திரிக்கு வந்து உலகம்ல எவ்வளோ டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இப்போ உலக அளவுல இந்த முந்திரிய வந்து எல்லா உணவுப் பொருள்லயும் சேர்க்கிறாங்க, எல்லா உணவுப் பொருள்லயும் சேர்க்கிறாங்க. இன்னும் கூடுதல் தான் அதிகமா டிமாண்ட் இருக்கும். வியட்நாம்லாம் மேப்லயே கிடையாது முந்திரிக்கு. இன்னைக்கு நம்மளோட அதிகமா உற்பத்தி செய்யறோம் வியட்நாம் முந்திரியில. இப்படி உலகம் முழு நமக்கு எவ்வளோ இந்த மண்ணு, இந்த மண் எல்லாமே நமக்கு உடந்தையா இருக்கு. ஆனா இதுல ஊக்குவித்தல் ஒன்றும் கிடையாது. இங்க ஒரு முந்திரி விவசாயம், முந்திரி வந்து பதப்படுத்துகின்ற ஒரு மண்டலம், ப்ராசஸிங், கேஷ்யூ ப்ராசஸிங் ஜோன், இது வந்து அதை ஒரு போட்டு இதுல இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு ஊக்குவிக்கின்ற வகையில ஒண்ணு உருவாக்கணும். அது இல்லாம ஒரு வாரியம்னு சொல்லி இப்ப வந்துச்சு தேர்தல், ஒரு இங்க இருக்கிற அறிவிச்சாங்க, அமைச்சர் அறிவிச்சாரு, முதலமைச்சர் வந்தார் நினைக்கிறேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்பு 10 கோடி ரூபாய் நாங்கள் வாரியத்தை அமைப்போம். 6 மாசம் ஆயிடுச்சு, 1 கோடி 1 பைசா கூட ஒதுக்கீடு செய்யல. தேர்தல் வருது, இதை மறுபடியும் ஏமாத்திக்கிட்டு நாங்க உங்களுக்கு அது செய்யறோம், இது செய்யறோம் சொல்லி வந்துட்டு இருப்பாங்க. அதனால இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்குமே உங்களுடன் உறுதியாக இருக்கும். முந்திரி விவசாயிகள் இருந்தாலும் சரி, பலா விவசாயிகள் இருந்தாலும் சரி, கொய்யா விவசாயிகள் இருந்தாலும் சரி, விவசாயிகளிடம் இருப்போம். என்னுடைய பெற்றோர்களுக்கு பிறகு என்னுடைய கடவுள் விவசாயிகள். நீங்க தான் என்னுடைய கடவுள். உணவளிக்கின்ற கடவுள், உணவு சோறு போடுகின்ற கடவுள், நமக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கின்ற கடவுள். இது வந்து ஏதோ முந்திரி வந்து எங்க வேணா வராது, இந்த மண்ணில் வரும். செம்மண் இருக்கு, இந்த மண் இருக்குது, இந்த மண்ணுடைய வளம் இருக்குது, இந்த மண்ணுடைய தன்மை இருக்கு, எல்லாமே இந்த நீர், நிலத்தடி நீர். அது எங்க இந்த என்எல்சி வந்து பாழா போயிட்டான், எல்லாத்தையும் நாசம் படுத்திட்டான் என்எல்சிக்காரன். 8 அடியில இங்க தண்ணி இருந்தது, தன்னூற்று. உலகத்துல 2 இடத்துலதான் தன்னூற்று, ஆர்டிசியன் வெல்லுன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு இந்த நெய்வேலி, இந்த பண்ருட்டி நெய்வேலி, 2வது ஆஸ்திரேலியாவில். ஆஸ்திரேலியாவில் இன்னைக்கு இருக்கு, ஆனா இங்க இல்ல.
வீடு கடகால் எடுத்தாலே தண்ணி வந்துடும். அப்படி இருந்த மண்ணு இன்னைக்கு 800 அடி. குடிக்கிறது தண்ணியில, விவசாயத்தை விட்டுட்டு குடிக்கிறது தண்ணி இல்லை. இப்படி எல்லாம் நாசப்படுத்தி ஒரு பக்கம் NLC, ஒரு பக்கம் அந்த சிப்காட், இன்னொரு பக்கம் சைமா, இதற்கு மத்தியில நீங்க ஏதோ ஒண்ணு தத்தளிச்சுட்டு இருக்கீங்க விவசாயிகள். இந்த மண்ணுடைய மகிமை புரியாம இருக்கின்ற ஆட்சியாளர்கள். இந்த பலா எவ்வளவு செய்யலாம், எவ்வளவு கொடுக்கலாம். நம்ம ரோட்ல அங்க போய் ஹைவேஸ்ல நான் போயிட்டே இருப்பேன். பாவம் அவங்க ராத்திரி பகலா கொட்டியை வச்சுட்டு அங்க கொட்டினாங்கன்னா திருப்பி வீட்டுக்கு எடுத்து வர முடியுமா? அவங்க என்ன விலை கேட்டாலும் கொடுத்துடணும். அது ஒரு நாள் தான், 2 நாளுக்கு அப்புறம் அது தூக்கி போட்டு விடணும். முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்ன செய்யலாம், எவ்வளவு செய்யலாம். என்ன பலா சொல்றாங்கல்ல, குளிர்பதன கிடங்குகள் வேற, அதை ட்ரை பண்ணணும். சோலார் ட்ரையர் வேணும். அதுக்கு எவ்வளவு இதெல்லாம் செஞ்சு இதுக்கு நிறைய இந்த பொருட்கள் செய்யலாம். இன்னொன்னு, தமிழ்நாட்டில் உள்ள சத்துணவு திட்டத்துக்கு பலாவை பயன்படுத்தும். சத்துணவு திட்டத்தில் ஸ்கூல்ல கொடுக்குறாங்கல்ல, சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, அதுல பலாவை பதப்படுத்தி மதிப்பு கூட்டி அதை பவுடரா, சத்து பவுடரா இருக்கலாம், அது கொடுக்கலாம். இன்னொன்னு, இந்த பலா விருந்துன்னு சொன்னாங்கல்ல, இது இன்னும் எவ்வளவு சொல்ற, கேரளாவில் 200 வகையான பொருட்கள் பலாவில் செய்யறாங்கன்னா நம்மளால செய்ய முடியாதா? செய்ய முடியாதா? ஐஸ்கிரீம்ல இருந்து ஜூஸ்ல இருந்து எவ்வளவு செய்யலாமே, இதெல்லாம் பலாவில் செய்யலாமே. அந்த பலா சொலையில மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற சக்கெல்லாம் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி அதுல எவ்வளவு ஊட்டச்சத்து இருக்கு. அந்த பவுடர் கொண்டு போய், ஏன்னா பலா பிரியாணி சென்னையில ஃபேமஸ், எல்லா கல்யாணத்துல போனா பலா பிரியாணி தான். அதனால இதெல்லாம் நம்ம ஒரு விழா, உணவு விழா, பலா விழா, எங்க எல்லாத்துலயும் பண்ணணும். ஆனா அதுக்கு பண்றவங்க ஆட்சியில இல்ல, பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். அதனால நீங்க எல்லாம் ஆதரவு கொடுங்க, இதெல்லாம் செஞ்சு வைக்கலாம். ஏன்னா இதெல்லாம் சாதாரணது. உலகம் முழுவதும் நாங்க பார்த்திருக்கிறோம், இந்தியா முழுவதும் போயிருக்கிறோம். உங்களுடைய விவசாயிகள் உங்கள் மீது அதிக அளவில் மதிப்பு மரியாதையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக உங்களுடைய உழைப்பு வீணாக கூட. ஏன்னா இங்க அதாவது 2013 கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்பு இந்த முந்திரினால அந்நிய செலாவணை கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7000 கோடி வந்தது. இன்னைக்கு வெறும் 2000 கோடி போயிடுச்சு எல்லாம். ஏன்னா இப்ப விவசாயிகளும் பார்த்தா அந்த மரத்தை எல்லாம் வெட்டிக்கிட்டு ரியல் எஸ்டேட் கொஞ்சம் பாதி போட்டுட்டானுங்க. மீதி இப்ப கொஞ்சம் மாத்தி கீத்தி இந்த வேற ஏதாவது தென்னமாக போட்டுக்கிட்டு எங்களுக்கு எல்லாம் வேணாம், கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லிட்டு பண்றாங்க. சங்கர் பச்சான்